ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங் பற்றி பார்த்தோம். அதே போல் புக் கீப்பிங், அக்கௌண்டிங், அக்கௌண்டன்சி இதனுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஸோ இதில் வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் கன்வென்ஷன் இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து பார்த்தோம், புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சியில் ஒரு அங்கமாக வந்து இருந்துகிட்ருக்கு, ஒன் ஆஃப் த பார்ட்டாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அக்கௌண்டிங்கில் புக் கீப்பிங் ஒரு பார்ட்டாக இருக்குது, அக்கௌண்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. இந்த அக்கௌண்டன்சி அப்படின்றது வந்து நம்ம என்ன பார்த்தோம், என்னென்ன ப்ராசஸ், என்ன ப்ரொசீஜர்ஸ், என்ன பிரின்சிபல்ஸ், என்ன பாலிசிஸ் எல்லாம் வந்து இந்த அக்கௌண்டிங்கில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத எடுத்து சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்டிங் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் என்னென்ன கொள்கைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த கான்செப்ட் இல்லைன்னா அக்கௌண்டிங் அப்படின்றதே இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், இப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொள்ளை நடக்குது இல்லையா, நிறைய வந்து திருடுது போகிறது நடக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ், அதாவது சட்டப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தை மீறி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு லாவை க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு சட்டங்களை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். யாராவது இந்த தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சில லீகலாக வந்து அதாவது சட்டப்பூர்வமாக அதற்கான சில சட்ட திட்டங்களை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம், அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு ரோடில் நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோமோ இல்லை நடக்கிறோமோ அப்படின்னா அந்த ரோடுக்கான அந்த ப்ரொசீஜர்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. நம்ம வந்து போகும்பொழுது நம்ம எப்பவுமே வந்து லெஃப்ட் சைடு தான் போகணும், வரும்பொழுது ரோட்டில் ரைட் சைடு தான் வரணும் இல்லையா. அதே போல் இப்போ சப்போஸ் நான் வண்டி ஓட்டும் போது லெஃப்ட் சைடு நான் இண்டிகேட்டர் போனால் லெஃப்ட் சைடு நான் இண்டிகேட்டர் போட்டு போனேன், அப்போ தான் எனக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து நான் எந்த பக்கமாக திரும்ப போகிறேன் அப்படின்றது தெரியும். ரோட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம அதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அப்போது எந்த விதமான விபத்துக்களும் ஏற்படாமல் இருக்கும். ஸோ சர்டன் ரோட்லையே வந்து நம்ம ஒரு வண்டியை ஓட்டணும் அப்படின்னாலோ இல்லை வந்து சட்டத்திட்டங்களில் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து தப்பு நடக்குதுன்னா அதை வந்து சரிவர திருத்தி கொண்டு வர்றதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து எல்லா விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். அப்படி இருக்கும் பொழுது அக்கௌண்டிங் ஒரு கம்பெனியினுடைய, ஒரு நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகளுக்குன்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொசீஜர், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். இந்த முறைப்படி தான், இந்த ப்ரொசீஜர் படி தான் வந்து இந்த கணக்கு வழக்குகள் வந்து இருக்கணும், இந்த கொள்கைகள்லாம் அதில் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சில சட்ட திருத்தங்கள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதையெல்லாம் எடுத்துரைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது. ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் த பேசிக் நார்ம்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் டெவலப்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ் த பேசிஸ் ஃபார் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஒரு அக்கௌண்டிங் கணக்கு வழக்குகளை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்து சில யூகத்தின் அடிப்படையில் யூகங்களை எல்லாம் வைத்து இப்படி தான் கணக்கு வழக்குகளை வந்து கொண்டு போகணும் அப்படின்ட்டு வழியாக என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அந்த கணக்கு வழக்குகளை வந்து இப்படி தான் எழுதணும், இப்படி தான் நம்ம வரைமுறைப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணி கொண்டு வரப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், தட் இஸ் கணக்கு வழக்குகளுக்கான கொள்கைகளை வந்து கொண்டு வந்தாங்க.
ஓகேவா? அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அவங்க என்ன பண்றாங்க, மாற்றங்கள் நிறைய நடக்கும் இல்லையா? ஸோ என்னென்ன இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் நடத்துறோம் அப்படின்னா, அதுல நிறைய பிரச்சனைகள் வரும். புது புது பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் நம்ம என்ன பண்றோம், கொண்டு வரோம். அதே போல ஒரு கணக்கு வழக்குகளை வந்து புது புதுசா வந்து சில விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்காம இருந்திருப்பாங்க. அதாவது வழி வழியா வந்து அந்த கணக்கு வழக்குகளை பார்த்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த வழிக்கான தீர்வு வந்து இல்லாம கூட இருக்கலாம். அந்த தீர்வையும் வந்து கொண்டு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா அக்கௌண்டிங்கை இப்படிதான் கொண்டு போனோம் அப்படின்றத சொல்லக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். தீஸ் பிரின்சிபிள்ஸ் ஆர் அடாப்டட் பை த அக்கௌண்டன்ட்ஸ் யூனிவர்சலி. அதாவது இந்த வேர்ல்டு வைடு எல்லா விதமான கம்பெனிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல்ஸை தான் அக்கௌண்டன்சியில் ஃபாலோ பண்ணி ஆகணும், ஃபாலோ பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ தீஸ் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ப்ரொவைட் யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இன் த அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சின்ன பொட்டி கடையிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்குமே வந்து இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை அவங்க வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணும்போது அப்போ அந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், யூனிஃபார்மிட்டி, எல்லாரும் ஒரே விதமான ஒரு ப்ரொசீஜரை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ சச் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் நோன் ஆஸ் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல். அதுதான் ஷார்ட் ஃபார்மாக ஜிஏஏபி அப்படின்னு சொல்கிறோம். ஜி ஃபார் ஜென்ரலி, ஏ ஃபார் அக்செப்டட், ஏ ஃபார் அக்கௌண்டிங் அண்ட் பி ஃபார் பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த மாதிரி பொதுவாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை தான் வந்து ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்ன்றோம். ஜென்ரலினா என்ன, பொதுவாக, அக்செப்டட்னா ஒத்துக்கொள்ளப்பட்ட, அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்னா கணக்கு வழக்குக்கான கொள்கைகள். ஸோ பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபலினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Accounting principles provide the basic framework within which the accounting records and accounting reports are to be prepared. So ஒரு framework, ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரேம்வொர்க்னா என்ன, அது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பிலீஃப், நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை வந்து ஐடியாஸாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு செயலை இப்போ நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அது முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், சில விதிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணி. இப்போ ஸ்கூல்ஸ்னால் நான் இந்த விதிமுறைகள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் என் ஸ்கூலை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் என் கம்பெனியை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். சில விஷயங்களுக்கு வந்து அந்த விதிமுறைகள், ரூல்ஸ் அப்படின்றது வந்து சிஸ்டமேட்டிக் அப்படின்றது வந்து தேவைப்படுது. ஓகேவா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக வந்து அமையுது. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. So accounting standards have been issued by national and international regulatory authorities to ensure uniformity of accounting procedures and accounting results. So இப்போ இந்த accounting principles எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா, அது எப்படி நமக்கு தெரியும்? ஸோ இந்த அக்கௌண்டிங்க்கு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த குவாலிட்டி ஆஃப் பிரின்சிபல்ஸ், பாலிசிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது யாரால சொல்லப்பட்டிருக்கு, நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகுலேட்டரி authorities. ஸோ நம்ம தேச அளவிலையும் சர்வதேச அளவிலையும் பார்த்தீங்கன்னா அதற்கான அதிகாரிகளாலும் அதே போல் அதிகார நிறுவனங்களாலும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ், அதே போல் அக்கௌண்டிங் என்ன மெத்தடாலஜி, என்ன ரிசல்ட்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே மாதிரியாக தான் எல்லா கம்பெனிஸ்லேயும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது தான் இதை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிட்டன் பாலிசி டாக்குமெண்ட். ஓகேவா? அது வந்து ஒரு ரிட்டன் பாலிசி டாக்குமெண்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து
காமனாக, அதாவது ஜென்ரலாக எல்லா கம்பெனிஸும் வந்து என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்டாண்டர்டில் வந்து அக்கௌண்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஐஎஸ்ஐ முத்திரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கிற பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம், நம்பி வாங்குகிறோம் இல்லையா. ஐஎஸ்ஐ முத்திரை இருக்க பொருளை நம்ம நம்பி வாங்குறோம். ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம இந்தியா வந்து இது வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு முத்திரையை நமக்கு அதில் கொடுக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்ற அந்த முத்திரையை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கறனால தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த பொருளை உபயோகிக்கிறதுனால நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற நம்பிக்கையில் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கிற பொருளை நம்ம வந்து எந்த கண்ணை மூடிட்டு நம்ம அந்த பொருளை வந்து வாங்கிடுறோம் இல்லையா. அதே போல தான் அக்கௌண்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான சில பிரின்சிபல்ஸ், பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து யூனிஃபார்மாக வேர்ல்டு வைடு எல்லா நிறுவனங்களுமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அதாவது கேஷ் டிரான்சாக்ஷனா, கிரெடிட் டிரான்சாக்ஷனா, என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணி, ரெக்கார்ட் மீன்ஸ் நம்ம எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம போடுறோம் இல்லையா, தட் இஸ் ப்ரிப்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதே போல் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியினுடைய பொசிஷன், ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அதில் வந்து கொண்டு வருது. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டெப்ரிசியேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது டெப்ரிசியேஷனாக இப்போ நான் ஒரு மெஷினை வாங்குகிறேன். ஓகேவா, அந்த மெஷினை நான் வாங்கும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், அந்த மெஷினை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அந்த மெஷினுடைய வேல்யூ வந்து என்ன ஆகும், குறையும். ஓகேவா, ஸோ அந்த வேல்யூ குறையுது அப்படின்றத வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன் இல்லையா. மெஷினோட வேல்யூ 1,00,000 ரூபா, ஆனால் நான் அதை யூஸ் பண்ண அந்த மெஷினுடைய வேல்யூ 1,00,000 ரூபாயிலிருந்து கம்மி ஆகிடும். அதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும், டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன மெத்தடாலஜி கடைபிடிக்கணும், அது நமக்கு தெரியுமா. அதையெல்லாம் அந்த கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்கிறோம். ஸோ அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் தான் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்கிறதா இருக்கும். அதே போல் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக். ஓகேவா, ஸ்டாக்கினுடைய வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னாலும் அதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ், பிரின்சிபல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வந்து அக்கௌண்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவை, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் நமக்கு வந்து இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எதை உறுதிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்டாக அக்கௌண்டிங்கை வந்து ஒரே ப்ரொசீஜராக எல்லா கம்பெனிலையும் வேர்ல்டு வைடாக ஒரே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணும் பொழுது எக்ஸாக்டாக அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட் என்ன, ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சு அவர் என்ன பண்ண முடியும், கிளியராக அந்த கம்பெனியினுடைய பொசிஷனை தெரிஞ்சுக்கிட்டு அவரால் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான
ஓகேவா? ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸை எல்லாரும் யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணும்பொழுது தான் இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். அப்போது அந்த இடத்துல ஸ்டாண்டர்டான, அதாவது நிரந்தரமான ஒரு பிரின்சிபல்ஸை அக்கௌண்டன்சியில் வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமாக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், தீஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹேவ் பின் இஷ்யூட் பை இன்டர்நேஷ்னல் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ தீஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் GIAP ப்ரொவைட் தியரிட்டிக்கல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அதே போல் வந்து ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக ஒரு அக்கௌண்டிங்ஸிக்கு ஒரு பேஸை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் மேபி அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆர் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ். இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. அது வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸாக பிரிக்கிறாங்க, அக்கௌண்டிங் கன்வென்ஷனாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆர் த பேசிக் அசம்ஷன்ஸ் வேற கன்வென்ஷன்ஸ் ஆர் கைட்லைன்ஸ் பேஸ்ட் அப்பான் ப்ராக்டிஸ் ஆர் யூசேஜ். அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு யூகத்தின் அடிப்படையில், ஓகேவா, ஒரு யூகத்தின் அடிப்படையில் வந்து அக்கௌண்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறது. அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக வந்து பரம்பரையாக நம்ம முன்னோர்கள் இருந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்களோ அதுதான் வந்து, இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு இது, சப்போஸ் இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு வழி வழியாகவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படின்றது வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் வந்து ஒரு சில பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. ஓகேவா? ஆனால் அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்றது வந்து வழி வழியாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அக்கௌண்டிங்கில் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு இதை ஆட் ஆன் அவங்களே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது அக்கௌண்டிங் கான்செப்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அக்கௌண்டிங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அதே போல் அதை அக்கௌண்டிங் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கும், அதே போல் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யாருக்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு, கிரெடிட்டார்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை கொண்டு வரதுக்கும், ஒரு யூனிஃபார்மாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அப்படின்றது வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ப்ரொவைடிங் ஃப்ரேம் ஒர்க், ஓகேவா, ஒரு டிரான்சாக்ஷன்ஸை யூனிஃபார்மாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் கான்செப்ட். இது வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸில் வந்து ஒரு பேஸாக அமைஞ்சிருக்கு. அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்கு ஒரு பேஸாக, ஒரு அடித்தளமாக இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக யூனிஃபார்மாக வந்து அதை ஃபாலோ பண்ணுறது. இந்த கான்செப்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் அவங்க வந்து யூனிஃபார்மிட்டியாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூனிஃபார்மிட்டியாக ஃபாலோ பண்ணும் பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கம்பெனியை பற்றின சரியான ஃபினான்ஷியல் பொசிஷனை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது டிசிஷன் மேக்கிங்லேயும் அவங்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ஐடியாஸ், அதாவது பேஸ், என்ன ஐடியாஸ், என்ன அசம்ஷனில், என்ன மாதிரியான ஒரு கண்டிஷனில் வந்து இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான் அக்கௌண்டிங் கான்செப்ட். இப்போ ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து செயல்முறைப்படுத்தணும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு ஐடியாஸையும், ஒரு அசம்ஷன்ஸையும், ஒரு கண்டிஷன்ஸையும் சொல்லக்கூடியது தான் அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படின்றது. இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் வந்து
ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப வந்து மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே வந்து டெவலப் பண்ணி நிறைய கான்செப்ட்ஸை வந்து அக்கௌண்டிங்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதுக்குன்னு ஒரு கோர் கான்செப்ட்னா பேசிக்கான ஒரு கான்செப்ட் இருக்கும். அக்கௌண்டிங் கான்செப்டுக்குன்னு ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கும். அது எப்பவுமே மாறவே மாறாது. சில காலங்களுக்கு ஏற்ப பரிணாம வளர்ச்சினால வந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸில் கொண்டு வந்தாலும் பேசிக்கான ஒரு கோர் கான்செப்ட் அதாவது ஃபவுண்டேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து இருக்கும். அந்த கைடன்ஸ் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அக்கௌண்டிங் ப்ராசஸும் வந்து நடக்கும். அதாவது எப்படி வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், ஓகேவா, எப்படி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், அதே போல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது எப்படி அக்யூரேட்டாக இன்ஃபர்மேட்டிவாக வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது இருக்கணும். இப்படி எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு பேஸான ஒரு கோர் கான்செப்ட் வந்து எப்போவுமே மாறவே மாறாது. என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கான்செப்ட் வந்தாலும் மெயினான கான்செப்ட் அக்கௌண்டன்சின்னா அதுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு அக்கௌண்டன்சின்னா நான் இப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும், முக்கியமான விதிமுறைகள். அது எப்போவுமே மாறவே மாறாது. அந்த முக்கியமான விதிமுறைகள் வந்து எப்போவுமே வந்து எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட்ஸை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி என்னுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணணும், என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது எப்படி அக்யூரேட்டாக இருக்கணும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்ற அந்த கோர் கான்செப்ட் வந்து எப்போவுமே மாறாது. ஓகேவா? காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து புது புது விஷயங்களை கான்செப்டாக கொண்டு வந்தால் கூட இந்த பேசிக்கான சில விஷயங்கள் வந்து மாறுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு கல்ச்சுரல் வேல்யூஸ் இருக்குது இல்லையா? நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. இப்போ நம்ம குடும்பம்னா என்னுடைய குடும்ப கலாச்சாரம் என்னவோ அதை தான் நான் கடைப்பிடிப்பேன். அதுலேருந்து நான் என்னதான் வந்து ஒரு ஸ்கூலில் போய் படித்தாலோ ஒரு காலேஜில் போய் படித்தாலோ இல்லை வந்து ஒரு கம்பெனியில் போய் நான் ஒர்க் பண்ணால் கூட ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான கல்ச்சர் இருக்கும். ஆனால் அந்த எல்லா கல்ச்சரையுமே நான் வந்து மாற்றி அமைச்சிக்குவேன். ஆனால் என் குடும்பத்துக்கான கல்ச்சரை நான் என்ன பண்ணுவேன், மாற்றிக்க மாட்டேன் இல்லையா? அதே மாதிரி தான் அக்கௌண்டிங்க்குன்னு ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் வந்து எப்போவுமே எல்லா இடத்துலையுமே அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து புதுசாக வந்தால் கூட இந்த பேசிக் கான்செப்ட் அப்படின்றது வந்து மாறாது. அந்த பேசிக் கான்செப்ட்ன்றது என்னது? அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், ஓகேவா, எப்படி என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதன் மூலிமா அது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கணும், கொடுக்குற கணக்கில் இருக்குகின்ற விஷயங்கள் வந்து எப்படி அக்யூரேட்டாக இருக்கணும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்ற அந்த அடித்தளமான விஷயங்கள் வந்து எப்போவுமே மாறவே மாறாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆர் தி பேசிக் அசம்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் upon which accounting has been laid. Accounting concepts are the results of broad senses. The word concept means a notion or abstraction which is generally accepted. Accounting concepts provide unifying structure to the accounting process and accounting reports. So accounting process அப்படின்றது வந்து ஒவ்வொரு யூகத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இந்த யூகத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட இந்த கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக வந்து தட் இஸ் எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரியான ஒரு அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சர், ஓகேவா, ஒரு ப்ராசஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்டிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து எல்லாருமே யூனிஃபார்மிட்டியாக தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸும் எல்லாரும் யூனிஃபார்மிட்டியாக அவங்கவுங்க ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த கான்செப்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இப்போ வேர்டு கன்வென்ஷன் ரெஃபர்ஸ் டு ட்ரெடிஷன் ஆர் யூசேஜ். ஸோ கன்வென்ஷன்னா நான் என்ன சொன்னால் வழியாக நம் முன்னோர்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ணாங்களோ அதில் சப்போஸ் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்தால் அவங்க அந்த மாற்றங்களை கொண்டு வந்து அதற்கான தீர்வுகளை கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸை கொண்டு வந்தாங்க. அதை தான் ட்ரெடிஷனாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ த அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் ஆர் த யூசேஜ் ஆர் ப்ராக்டிஸ் விச் ஆர் ஃபாலோட் ஆஸ் அ கைட் டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுற விதமாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக,
ஓகேவா? ஸோ அவங்களுடைய அந்த அக்கௌண்டிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்க சில தீர்வுகளை கொண்டு வந்து அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸை வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். So the utility of these accounting conventions have been recognized by regulatory authorities of accountancy in making financial statements more realistic, reliable and useful to all concerned parties. So இப்போ வந்து அக்கௌண்டிங் கன்வென்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்றது வந்து ப்ரொஃபஷனலாக இப்போ வழியாக நம்ம வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் போது அவங்களுக்கு இப்போ அந்த அக்கௌண்டிங் ப்ரொசீஜரில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் வந்து இந்த தீர்வை இங்கே கொண்டு வந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல அந்த ரூல்ஸ் அவங்க வந்து கொண்டு வந்து போடுறாங்க. அதாவது அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இருக்காது. ஆனால் இவங்க பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷனை வந்து அந்த இடத்துல கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கான அந்த சொல்யூஷன், அந்த கேப்பை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம், அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் தான் அது. அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் சொல்லப்படாத சில கைட்லைன்ஸ். அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்றது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்ன, அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதில் சொல்லப்படாத கைட்லைன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்பெனிஸில் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? அதாவது ஃபுல் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் இந்த பிரச்சனைக்கு இந்த ப்ராப்ளம், அதாவது இந்த ப்ராப்ளம் வந்தால் இந்த சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சில ப்ரொசீஜர்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் சொல்லப்படாத சில விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணும் பொழுது இந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸை தானாகவே எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவே கொண்டு வரது தான் அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர், இந்த பிரின்சிபல் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சட்டப்பூர்வமாக கொண்டு வரப்பட்டது. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து லீகலி பைண்டட். அது ஓகேவா, சட்டப்பூர்வமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆனால் இந்த அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லீகலி வந்து சட்டப்பூர்வமாக கொண்டு வரப்பட்டது கிடையாது. ஆனால் இந்த நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அத்தாரிட்டிஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த பிரச்சனை வரும்போது இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அந்த ரூல்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து